பார்க்கலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக கேட்டிருந்தது வந்து உங்களுக்கு எதனால் சி செக்ஷன் ஆச்சுன்னு எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஏன் சி செக்ஷன் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ எனக்கு வந்து பெயின் சுத்தமாக வரல. அப்புறம் மெயினாக வந்து பேபியோட பொசிஷன் வந்து எனக்கு ப்ரீச்சில் இருந்துச்சு. ப்ரீச் பொசிஷன் அப்படின்னா குழந்தையோட தலை வந்து நமக்கு இங்கேயும் கால் வந்து கீழேயும் இருக்கிறது தான். பொசிஷன் வந்து ப்ரீச்சில் இருந்ததுனால எனக்கு வந்து ரொட்டேட் ஆகி வந்துச்சுன்னா நார்மல் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்படி முடியலன்னா சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து லாஸ்ட் டியூ டேட் வரைக்குமே ரொட்டேஷனே ஆகவே இல்லை. ஏன்னா எனக்கு பெயின் சுத்தமாக வரல. பெயின் நான் டெலிவரி பெயின்ங்கிறது எனக்கு சுத்தமாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து வாட்டர் பிரேக்கேஜ் ஆகிடுச்சு. எனக்கு வாட்டர் பிரேக்கேஜ்னால் என்னன்னே தெரியல. அப்போ அந்த அவேர்னஸ் இல்லாததுனால ரொம்ப நேரம் அதுக்கு டிலே பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனங்காட்டி வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. இதனால தான் எனக்கு சி செக்ஷன் ஆச்சு. நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸும் நான் சொல்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. நான் சொல்கிற டிப்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் பிபேக்குக்கு இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா எந்த வீடியோஸையும் பார்த்து பிளைண்டாக நீங்கள் வந்து செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்க. அது